பாருங்க இப்போ சம் பாயிண்ட் பார்க்குறோம். பாருங்க சொல்யூஷன் பார்ப்போம். இதுக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா √41 மைனஸ் √21 ப்ளஸ் √19 மைனஸ் 9 இருக்கா, √9 இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 41 அப்படியே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம், அப்புறமா இதுலேருந்து வரக்கூடிய வேல்யூ மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபைனலாக இது ரூட் எடுத்துகிட்டு அப்புறம் மைனஸ் பண்ண போகிறோம் ஃபைனலாக, அப்புறம் ஃபைனலாக ஒரு ரூட் எடுக்க போகிறோம். சரிங்களா, என்ன பண்ண போகிறோம் 41 மைனஸ் √21 அப்படி வச்சுக்கலாம் ப்ளஸ் √19 அப்படி வச்சுக்கலாம். இப்போ √9 இது பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். சரிங்களா, அப்போ 3 கிடைச்சா என்ன கிடைக்கும் 41 அப்படியே வரும், √21 வந்து அப்படியே இருக்கும் ப்ளஸ் இப்போ 19ல் 3 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்குமா. இப்போ √41 அப்படியே வச்சுக்கலாம், √21 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ √16 உடைய வேல்யூ வந்து 4 கிடைக்கும். சரிங்களா, இப்போ √41 அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் 21 4 ஆட் பண்ணால் நமக்கு √25 கிடைக்கும். இப்போ √25க்கு நம்ம இதே வச்சுக்கலாம், நமக்கு என்ன கிடைக்கும் 41 கிடைக்கும். இப்போ 41ல் 5 வச்சுன்னா நமக்கு 36 கிடைக்கும், √36. இப்போ √36 கேட்ட ஆன்சர் வந்து 6 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து C. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. சம் 6 √196 divided by 7 multiple √441 divided by 7 multiple 120 divided by √225 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரூட்டுடைய வேல்யூ தான் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, அதனால நம்ம அதெல்லாம் டேரெக்டாக போட்டு போகிறோம். சரிங்களா, √196 உடைய வேல்யூ வந்து 14 divided by 7 √441 வேல்யூ வந்து 21/7 மல்டிபிள் 120 225 வேல்யூ வந்து 15. சரிங்களா, இப்போ இந்த 7ஐயும் 14 அடிச்சா 2 டைம்ஸ், 7ஐயும் 21 அடிச்சா 3 டைம்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன கிடைக்கும்னா 3ஐயும் இந்த 15 அடிச்சா 5 டைம்ஸ், இந்த 5ஆல் 120 அடிச்சா நமக்கு 24 கிடைக்கும். 24 × 2 என்ன கிடைக்கும் 24 × 2 வந்து நம்மளுக்கு 48 கிடைக்கும். அப்போ நம்ம ஆன்சர் வந்து 7 இருக்குது. சரிங்களா, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க. இப்போ பாருங்க, இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃப்ராக்ஷன் சம், அதாவது பாயிண்ட் சம் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் எப்படி எடுக்கலாம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0.1 அப்படின்னா என்ன 1/10 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ 0.01 அப்படின்னா 1/100 அர்த்தம். அதாவது இந்த இடத்துல 0.1ன்றது 1/10ஆல், அதாவது 1 10ஆல் டிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 100ஆல் டிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 0.16 இருக்குது. அப்போ இது வந்து 10ஆல் டிவிஷன் பண்ணியிருப்பாங்க, 100ஆல் டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 100ஆல் டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நார்மல் டைப்பில் எழுத போகிறோம். அந்த பாயிண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக கீழே வந்து எதாவது எடிஷன் பண்ணாலும் அந்த நம்பர் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க √, ஓகேங்களா. இப்போ இந்த பாயிண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய 16 அப்படி எழுதிக்கிட்டு இந்த 16 எதாவது எடிஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 100ஆல் எடிஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் எப்படி வரும் வேல்யூ √16 தனியாக எடுக்க போகிறோம், √100 தனியாக எடுக்க போகிறோம். சரிங்களா, √100. இப்போ √16 வேல்யூ வந்து 4, √100 வேல்யூ வந்து 10. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் 4 10 எடிஷன் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் வந்து 0.4ன்ற மாதிரி வரும். அப்போ ஆப்ஷன் C. சரிங்களா, ஓகே. அடுத்த சம் பாருங்க. 0.000441 இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்தானம் தள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. அப்போ 10⁶, அந்த 10⁶ஆல் இது டிவிஷன் இருக்காங்க அர்த்தம். அப்போ நான் இதை எப்படி எழுத போகிறேன்னா, ஓகேங்களா, √441 divided by 10⁶ எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ தனித்தனியாக இதை செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ √441 divided by √10⁶. சரிங்களா, இப்போ வந்து √44 உடைய வேல்யூ வந்து 21. சரியா, அதே மாதிரி இப்போ இந்த எப்படி பிரிக்கலாம்னா 10⁶, இந்த ரூட்டுடைய மதிப்பு என்னன்னா 1/2. ஆமாவா, அப்போ இது அடிச்சா நம்மளுக்கு என்ன வரும் 21/10⁻3 கிடைக்கும். அப்போ 21 நம்ம 1000ஆல் டிவிஷன் பண்ணலாம். அப்போ 21 1000ஆல் டிவிஷன் பண்ணால் நம்மளோட ஆன்சர் இதில் வரும். அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து இதில் வரும். சரிங்களா, ஆப்ஷன் C வரும். ஓகேங்களா, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். 21. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது 1000 இருக்கா, இப்போ 21. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்துறோம் பாயிண்ட் வச்சுட்டு. இது வந்து 1000 வந்து 210 ஆடாது. அப்போ இன்னொரு 0 எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, அப்போ எடுத்துக்கும் போது என்ன வரும்னா எவ்வளோ டைம் வரும் 2 டைம்ஸ் வருமா, 2 டைம்ஸ் வரும். அப்போது இப்போ இங்கே 100 வருது. சரிங்களா, அப்போ 100னா இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே 1000ஆல் அடிஷன் பண்ணும்போது இங்கே 1 வரும். சரிங்களா, அப்போ 0.021. ஓகேங்களா, ஆப்ஷன் C இருக்குது நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சம் 9 பாருங்கள். பாயிண்ட் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அப்போ இது வந்து 10⁸ டிவிஷன் பண்ணியிருக்காங்க அர்த்தம் இதனுடைய மதிப்பை. சரிங்களா, இப்போ எப்படி போடலாம் இதை, இப்போ வந்து 4 7 6 1 நம்ம 10⁸ டிவிஷன் பண்ணியிருக்காங்க அர்த்தம். சரிங்களா, அப்போ 10⁸ இதனுடைய மதிப்பு வந்து ரூட் எடுக்கும்போது 10⁴ ஆகிடும். இப்போ 4 7 6 1க்கு நம்ம வந்து என்ன மதிப்பு இருக்குன்னா 69 தான் வரும். சரிங்களா, 69 தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா ஆன்சர் எல்லாமே எதில் முடியுதுன்னா 6969 முடியுதுனால இது 4 7 6 வந்து 69 இருக்கும். இப்போ 69 எனக்கு வந்து 10⁴ஆல் டிவிஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குன்னா
0.0069 இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா. டிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ எந்த இடத்துல இருக்கு பாருங்க ஆன்சர். ஆப்ஷன் சி ஆப்ஷன் எதுல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி ல இருக்கா. ஓகே, ஆப்ஷன் பி ல பாருங்க 0.0069 சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, முன்ன வந்து செப்பரேட்டா பார்த்தோம், இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மாதிரி ஒரு சம் பார்க்க போறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, root of 0.01 plus root of 0.0064 கொடுத்துருக்காங்க ஆமாவா. அப்போ இதை எப்படி எழுதுவோம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணிப்போம் ஓகேங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணால் 1 பாயிண்ட் பின்னாடி எடுத்துகிட்டு இருக்காங்க 1 2 3 4. அப்போ இது வந்து 10⁴ டிவிஷன் பண்ணியிருக்காங்க அர்த்தம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு, அப்போ இதையே நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் பின்னாடி எடுத்துகிட்டு இருக்காங்க 1 2. அப்போ இது வந்து 100 டிவிஷன் பண்ணியிருக்காங்க அர்த்தம். அப்போ 1 இது 100 டிவிஷன் இருக்குது, ப்ளஸ் இது வந்து எதனால டிவிஷன் இருக்குன்னா 64/10⁴ ரூட் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஃபஸ்ட் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணிடுவோமா. அப்போ ரூட் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர், இங்கே எப்படி வச்சுருக்கோம். இப்போ ரூட் 64 எடுத்தால் நமக்கு 8 வரும், 10க்கு எடுத்தால் நமக்கு என்ன வரும்னா 100 வரும் சரிங்களா. 100 வரும். இப்போ பாருங்க டினாமினேட்டர் ஆயிடுச்சா, இங்கே 100 இங்கே 100. இப்போ மேலே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஆன்சர். அப்போ நம்ம மேலே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 9/100 வரும். அப்போ இது தனித்தனியாக ரூட் எடுங்க. அப்போ தனித்தனியாக ரூட் எடுத்தால் என்ன வரும் 3/10 வரும். அப்போ 3/10னா அதோட ஆன்சர் வந்து 0.3. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 0.3. ஆப்ஷன் பி இருக்கா 0.3. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் வந்து இப்படி ரிட்டர்ன் ஃபார்மேட் வந்து போகணும். root of 0.01 plus root of 0.81 plus root of 1.21 plus 0.0009 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம், அப்புறம் இதை சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி இதோட ஆட் பண்ணிட்டு, இதை சால்வ் பண்ணிட்டு இது ரூட் எடுத்துட்டு, அப்புறம் இதோட ஆட் பண்ணிட்டு இதுக்கு ரூட் எடுத்துட்டு அதோட ஆட் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இதை சால்வ் பண்ணுவோம். இது எதுல பாருங்க பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க 1 2 3 4. அப்போ இது வந்து 10⁴ டிவிஷன் எடுத்து அர்த்தம். அப்போ 10⁴ 10² கிடைக்கும் சரிங்களா. இந்த இடத்துல அப்புறம் ரூட் 9 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அப்போ இங்க 3/100 கிடைக்குமா இந்த இடத்துல. சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்ப்போம். ரூட் ஓகேவா 0.01 plus 0. இதை நம்ம ரூட் எடுத்துருவோம். எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துருவோம். ஃப்ராக்ஷன் எடுத்துட்டு அதோடைய மதிப்பு ஃபுல்லாக எடுத்துவோம். எதாவது டிவிஷன் பண்ணியிருக்காமோ அதோடைய மதிப்பு எடுப்போம். இந்த இங்கே இருக்க 0.01னா 1/100 இதை டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூட் இருக்கா, இப்போ ரூட் அப்படியே போட்டுருவாங்க. இப்போ 81 இது வந்து 100 டிவிஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 121 100 டிவிஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9 வந்து 10⁴ டிவிஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ பாருங்கள் ஈஸியாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரூட் பெரிய ரூட்டு பார்த்தீங்கன்னா 1/100 இப்போ வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. இதை பண்ணால் நம்மளுக்கு தனித்தனியாக ரூட் எடுத்தால், இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக எடுத்தால் நமக்கு ஆன்சர் வந்து 9/10 கிடைக்கும். இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக எடுத்தால் 11/10 கிடைக்கும். இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக எடுத்தால் 3/100 கிடைக்கும். அதாவது இங்கே 10² கிடைக்கும், அதை 100 வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் பண்ணுங்க, இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது, 100 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா இப்போ இங்கே வந்து 100 இருக்குது, எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 100 தான் கிடைக்கும். 100 ஆல்ரெடி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த ரெண்டு பிளேஸில் இல்லை. அதனால் இந்த இடத்துல நான் வந்து அடிஷ்னலாக வந்து 10ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ கீழே போட்டால் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/100 ப்ளஸ் இங்கே வந்து 90/100 ப்ளஸ் இங்கே வந்து 110/100 ப்ளஸ் இங்கே வந்து 3/100 கிடைக்கும் சரியா. இப்போ ஃபைனலாக இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். இப்போ 110 90 இது 1 ஒரு 3 வந்து ஆட் பண்ணால் 4 சரிங்களா. இப்போ 4 இங்கே வந்து 0 மிச்சம் 1. அப்போ வந்து ஆன்சர் வந்து 204/100 வருது சரிங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 204/100 வருது. இப்போ ஒரு நிமிஷம் ஓகே பாருங்க. இப்போ இது கொஞ்சம் வந்து ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக ரூட் எடுக்கும்போது கீழே வந்து 10 வரும். இதுக்கு வந்து தனியாக ரூட் எடுக்கும்போது 204 இருக்குது இல்லைங்களா. 204 ரூட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதிர்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14, அதாவது 14² பண்ணால் 196. அப்போ அந்த 14க்கும் 15க்கும் பிட்வீன் பாயிண்ட் வர மாதிரி இருக்குது சரிங்களா. அப்போ இதோட ஆன்சர் வந்து சம்திங் 1 பாயிண்ட் சம்திங் ஏதாவது வரும் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம இந்த சம்மை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் சரிங்களா. சரி, போய் வேறு சம் பார்ப்போம். சரி சரிங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க சம் 12 பாருங்க. root of 1 plus x divided by 169 equal to 14/13 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து find x தான் கேட்குறாங்க கொஸ்டினில். சரி, இது ஈஸியாக போட்டுக்கலாம் பாருங்கள். எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு
எப்படி போடலாம் பாருங்க, ரூட் ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, இது வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா இங்கே இருக்க 169 இங்கே போயிடும் ஓகேங்களா. 169 அங்கே போயிடும் டிவைடட் பை எக்ஸ் மல்டிபிள் ஆகிடும் ஓகேங்களா. பிஏ போயிடும் கிளாஸ் இருந்தால் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஃபைனலாக திருப்பி வந்து அது 169 கீழே தான் இருக்குது சரிங்களா. ஈக்குவல் டு 14/13 சரியா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம். ஸோ 169 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் 169 ஈக்குவல் டு 14/13 சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரூட் 169 ப்ளஸ் எக்ஸ் என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த ரூட் 69 வேல்யூ வந்து 13 தெரியும். அப்போது 14/13 வரும். இப்போ இந்த 13 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 169 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 14 தான். இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயர் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ ஸ்கொயர் பண்ணி இந்த ரூட் கேன்சல் ஆகிடும் சரியா. இப்போ அதுக்காக நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணலாம். நமக்கு ஆன்சர் வந்து 169 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இந்த பக்கம் 14 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 196 கிடைக்கும். இப்போது இந்த 169 அப்படிங்க போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்போ 196ல் 169 போயிடுச்சுன்னா இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 1. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், அப்போ இங்கே 7 வருமா, அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் 2 வருமா. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸோடைய வேல்யூ வந்து 27 சரிங்களா. அப்போது 27 வந்து எக்ஸோடைய மதிப்பு சரியா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள், ரூட் 4/3 மைனஸ் ரூட் 3/4 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுவோம், இப்போ பாருங்கள் இது வந்து என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக எடுத்துக்கோங்க சரிங்களா. தனித்தனியாக எடுத்தால் என்ன வரும், ரூட் 4 தனியாக எடுங்க, ரூட் 3 தனியாக எடுங்க, மைனஸ் ரூட் 3 தனியாக எடுங்க, ரூட் 4 தனியாக எடுங்க. இதை பண்ணால் ரூட் 4 வேல்யூ வந்து 2, ரூட் 3 வரும். இங்கே ரூட் 3 வேல்யூ அதே தான் இருக்கும், இங்கே பண்ணால் 2 வரும் சரிங்களா. இப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இந்த ஃப்ராக்ஷன் கூட பண்ணலாம் சரிங்களா. சரி, இதை நம்ம கிராஸ் பண்ணிப்போம். இப்போ கிராஸ் பண்ணால் என்ன வரும், இந்த இருக்கிற 2 இங்கே போச்சுன்னா 4 ஆயிடும், இங்கே இருக்கிற 3 அங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும்னா ரூட் 3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் 3யும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா ரூட் 3 மல்டிபிள் ரூட் 9 கிடைக்கும். ரூட் 9 வேல்யூ வந்து வெறும் 3 கிடைக்கும். அப்போது இது மல்டிபிள் ஆனால் நமக்கு 3 ஆகிடும் சரிங்களா. அப்போது இது ஃபைனலாக இது ரெண்டு மல்டிபிள் ஆகி கீழே வரும், டவுன் வரும், 2 ரூட் 3 வரும். அப்போ 4ல் -3 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 ரூட் 3 அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க சரியா. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க, இது கொஞ்சம் வந்து அடிக்கடி இங்கிலீஷ் கேட்குற கொஸ்டின் தான் இது சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் சரிங்களா. டிவிஸ் அடிக்கடி இதை வந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் பாருங்க, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் 6 இருக்குது ப்ளஸ் ரூட் 6 இருக்குது ப்ளஸ் ரூட் 6 இருக்குது டாட் கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போது இதை நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்துக்கிட்டு இந்த ஒரு ரூட் 6 மட்டும் எடுத்துக்கிறேன். இனிமேல் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேல்யூ ஃபுல்லாக நான் ஒரு எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கிறேன் சரியா. அப்போ எக்ஸுக்கு நேம் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ரூட் 6 ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். அப்போது நம்மளுக்கு கார்டினல் மெத்தட் படி அந்த எக்ஸ், அதாவது இந்த ஏபிசியில் வர்ற லெட்டர், அதாவது அல்ஜிப்ராவில் வர்றதெல்லாம் முன்னாடி வரும் ஓகேங்களா. இங்கே ஒரு அடுக்கு, இங்கே ஒரு அடுக்கு இருக்குது, அதுக்கு அடுக்கு வந்து எக்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பர் வரும் சரிங்களா. அப்போ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற எக்ஸ் வந்து இப்படி வந்து மைனஸ் ஆகிடும், இந்த இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் இப்படி வந்து மைனஸ் ஆகிடும், ஈக்குவல் டு 0 ஆகிடும் சரிங்களா. இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து இப்படி கிடைக்கும் சரியா. நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா கார்டினல் மெத்தடு. அதாவது இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு வந்து பெருக்குனா -6 கிடைக்கணும். இப்போ இங்கே யாருமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலும் ப்ளஸ் பண்ணாலும் -1 கிடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6 ஏதாவது வரும்னா 2 3 6ன்னு வரும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ எதுக்கு நீங்கள் மைனஸ் கொடுப்பீங்கன்னா இங்கே மைனஸ் கொடுங்க. இப்போ ரெண்டே இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு -6 கிடைக்கும். 2ல் -3 போச்சுன்னா நமக்கு -1 கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து எதில் முடியும்னா, நமக்கு வந்து யார் நெகட்டிவ் வராங்களோ அதோட அதான் ஆன்சர் முடியும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து -3 போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணி தனித்தனியாக செப்பரேட்டாக எடுக்கணும். எப்படி எடுத்து பாருங்கள், இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த -1 பதிலாக என்ன பண்ணேன்னா -3x + 2xன்னு எழுதுறாங்க. அப்புறம் -6 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஒரு பேர் வெளியே எடுக்கணும். இதில் ஒரு எக்ஸ் இதில் ஒரு எக்ஸ் எடுத்து காமனாக வெளியே எடுத்துட்டா
எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா 2 காமனாக எடுத்துட்டால் இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கும். சரிங்களா? இப்போது இது ஒரு பேர், இது ஒரு பேர், ஒரு பேர் சேம் ஆகிடுச்சா? எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டு தனியாக வெளியே இருந்துச்சு, எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து தனியாக வெளியே இருந்துச்சு. இப்போ இது நீக்க பண்ணால் இந்த 3 அப்படிங்க போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா மைனஸ் 3 அப்படிங்க போனால் ப்ளஸ் 3 ஆயிடும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 2 அப்படிங்க போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா -2 இருக்கும். சரியா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து யார் பாசிட்டிவாக இருக்கணும் அதை தான் நம்ம எடுக்கணும். சரியா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து எதாக இருக்கும்? 3 இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே சம் பாருங்க, இதே சம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு, அந்த இடத்துல ஃபுல்லாக மைனஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் இதே மாதிரி தான் வரும். இப்போ 6 மைனஸ் 6 இருக்குது, இப்படி டாட் போயிட்டே இருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் ஃபைனல் எழுதும்போது அதே மாதிரி ஒரு எக்ஸ் எடுத்துக்கிட்டு √6 மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ இது ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 6 எக்ஸ்னு வரும். சரிங்களா? சாரி ப்ளஸ் வராது, மைனஸ் தான் வரும். ஓகேவா? மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கிற மைனஸ் எக்ஸ் அப்படிக்க போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், இங்கே இருக்கிற இந்த 6 வந்து அப்படிக்க போச்சுன்னா -6 ஆகிடும். சரியா? அப்போது நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ் -6 கிடைக்கும். சரிங்களா? ப்ளஸ் எக்ஸ் -6 கிடைக்குது. இங்கே பாருங்கள் மைனஸ் எக்ஸ்னு இருந்துச்சு, இங்கே ப்ளஸ் எக்ஸ்னு இருக்குது. கிட்டத்தட்ட வேல்யூ இதே தான் வரும். அப்போது நம்மளுக்கு 6 இங்கே 3 2 தான் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மைனஸ் வேல்யூ நம்ம இது கொடுக்கணும். போன வாட்டி இது கொடுத்தோம், இந்த வாட்டி வந்து மைனஸ் கொடுக்கணும், -2 கொடுக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து எதுவாக வரும்னா 2ஆக வரும். ஓகேங்களா? இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து இதுக்கு 2ஆக வரும். அதாவது இங்கே மைனஸ்னு வரும்போது ஆன்சர் 2ஆக வரும். அந்த 6ல எல்லாமே பாசிட்டிவ் வரும்போது ஆன்சர் வந்து 3ஆக வரும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ இது வந்து கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1√2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதனுடைய வேல்யூ நம்ம எழுதும்போது 1√2, இந்த √2-ஐ மேலே கீழே சேம் டேபிள், இது கீழே இருக்கிற வேல்யூ மேலே கீழே வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மேலே √2, கீழே வந்து √2 மல்டிபிள் பண்ணி வரும் √4, அப்போது √2/2. ஓகேங்களா? அப்போ இந்த 1/√2-ஐ இப்படியே கூட எழுதலாம். சரிங்களா? இதுதான் கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம், இங்கே ஃபுல்லாக அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து வெறும் ஒரு வேல்யூ தான் இருக்குது. இது பக்கத்தில் +3 இருக்கு இல்லையா? 3+ இருக்கு இல்லையா? அப்போ அதை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா 1/3 + √3 இருந்தால் மேலே கீழேயும் இந்த √3 எப்படி எழுதணும்னா இந்த 3 -√3 /3 -√3 இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் எழுதணும். அதே மாதிரி அது இருக்கு இல்லையா? 3 1/-√3 இருக்கா? இப்போ இது எப்படி எழுதணும்னா 3 இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே +√3 மேலே கீழே. சரிங்களா? இப்படி போட்டு எழுதணும். ஓகேவா? சரியா? சம்மு போவோம். சம்மு போட்டால் புரியும். இப்போ பார்ப்போம், சம்மு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், சம்மு போடுவோம். இப்போ பாருங்கள், சம்மு போடுவோம். அப்போது 3 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன்? 1/√3 இருக்குன்னா மேலே கீழே. ஓகேங்களா? √3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நீங்கள் இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டா கூட சரி, ஏன்னா வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணோம்? 1 3 + √3. இது வந்து கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கீழே இந்த மாதிரி √3 வேல்யூஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? சம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தால் இப்போ நீங்கள் போடும்போது இங்கே பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணலாம்? -1/3 -√3 மல்டிபிள் 3 + √3/3 + √3 எழுதுறோம். சரிங்களா? √3 எழுதுறோம். இப்போ பாருங்கள், இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இது வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னா a + b அந்த ஃபார்மேட்லையும், இது வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னா a - b ஃபார்மேட் இருக்குது. அப்போ a + b a - b ஃபார்மேட் என்னன்னா a² - b² என்னது a² - b². அப்படியா? அப்போ a-ன்றது இந்த இடத்துல என்னவா இருக்குது? 3ஆக இருக்குது. b-ன்றது இந்த இடத்துல என்னவா இருக்குது? √3ஆக இருக்குது. சரியா? அப்போ இதில் அப்ளை பண்ணி பார்ப்போமா? அப்போ a-ன்றது என்னவா இருக்குது? 3ஆக இருக்குது. அப்போது 3². b-ன்றது என்னவா இருக்குது? √3ஆக இருக்குது, ஹோல் ஸ்கொயர். அப்போது இந்த இது ரூட்டு இது கேன்சல் ஆகிடும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதோட -3. அப்போ இதனோட ஆன்சர் வந்து 6. அப்போ இதனோட ஆன்சர் வந்து அடியில் வந்து 6 வரும். அதே மாதிரி இதுக்கு பண்ணாலும் என்ன வரும்னா அதே மாதிரி 6 தான் வரும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு பண்ணால் என்ன வரும்? இப்போ பாருங்க 3 + இதை பண்ணால் மேலே √3
கீழே √3 வரும் சரிங்களா, √9 வரும். அப்போ 3 + √3 √3 உடைய வேல்யூ 3 சரியா. ஓகே ப்ளஸ் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மேலே இருக்கிற 1 3 அப்படியே மல்டிப்ளை ஆகும். 3 மைனஸ் √3. இப்போ கீழே இருக்கக்கூடிய இல்லையா a + b a - b ஃபார்மேட் படி a² - b², a என்றது 3, b என்றது √3. அப்போ அந்த வேல்யூ படி பண்ணால் நமக்கு கேன்சல் கீழே என்ன வந்து 6 வருது. அதே மாதிரி அங்கே பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3 + √3. இது பிராக்கெட் வச்சுப்போம், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு கீழேயும் 6 தான் வரும் ஆன்சர் சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம், இந்த √3/3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை இதையும் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ இங்கே 3 இருக்குது, 3/6ன்னு வச்சுக்கலாம். இதை மைனஸ் √3/6ன்னு வச்சுக்கலாம். இந்த இருக்கிற மைனஸ் அங்கே கொடுப்போம், 3/6ன்னு தனியாக கொடுப்போம். இங்கே மைனஸ் கொடுத்தா √3/6 தனியாக வருதுங்களா. இந்த இருக்கிற மைனஸ் எங்கே போகுது, இந்த இருக்கிற மைனஸ் எங்கே போனால் மைனஸ் ஆகும் சரியா. இப்போ எதாவது அடியாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் 3 + 3 இங்கே மைனஸ் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு எதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது சரியா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஃபைனலாக 3 + √3/3 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போ அது வந்து என்ன வரும், -√3 - √3/6ன்னு இருக்குது. அதை நான் எப்படி எழுதுறேன்னா 2 √3/6ன்னு எழுதுறேன். அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 3 வருமா. ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 + இங்கே √3/3 மைனஸ் இங்கே √3/3 வருது. அப்போ இது கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 3. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர் which is exactly divisible by 10 12 15 18. அதாவது 10 12 15 18ஆல் வகுக்கப்படும் சரியான வர்க்க எண்ணை கண்டுபிடிக்க. அப்போ a வந்து 900, b வந்து 1600, c வந்து 2500, d வந்து 3600 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 12 15 18ஆல டிவிஷன் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம டிவிஷன் பண்ணியிருக்க முடியாது. அப்போ இது காமனாக, இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போது நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இதுக்கு எடுக்க போகிறோம் 10 12 15க்கு 18க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம் சரிங்களா. அப்போ 10 12 15 18 எல்சிஎம் எடுத்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 5 டைம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் 10 15 ஈஸியாக பண்ண முடியும். அப்போ 2 10s are 5, 3 5s are 15. இந்த 12 18 அப்படியே வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், 2ஆல் அடிஷன் பண்ண போகிறோம். அப்போ 2ஆல் பண்ணி இங்கே 1, இங்கே 6 டைம்ஸ் 12, இங்கே 3 அப்படியே இருக்கட்டும். இங்கே 18 வந்து பண்ணால் 9 டைம்ஸ் சரிங்களா. அப்போ திருப்பி நான் 3ஆல் பண்ணுறேன். 3ஆல் பண்ண இது 1 டைம் போயிடும், இது 3 டைம் போகும், இது 2 டைம் போகும், இது 1 வரும். திருப்பி 2ஆல் பண்ணுறேன். அப்போ இங்கே 1 வந்துடும் ஓகேங்களா. இப்போ 3ஆல் பண்ணால் இது கம்ப்ளீட்டாக போயிடும் ஓகேங்களா. அப்போ ஃபைனலாக இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோமா, 5 2 3 2 3. அப்போ வந்து 5 இருக்குது, 2 எவ்வளோ டைம் இருக்குது பாருங்கள், 1 2 டைம்ஸ் வந்து 2 ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 எவ்வளோ டைம் இருக்குது, நம்மளுக்கு வந்து 3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ பாருங்கள் யார் வந்து தனியாக இருக்காங்கன்னா 5 மட்டும் தான் தனியாக இருக்கான். ஆமாம்மா இல்லையா. அப்போ 5 மட்டும் தான் தனியாக இருக்கான். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 4 9. அப்போ இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 4 பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கும். 20 + 9 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 கிடைக்குமா. ஆமாவா இல்லையா, 180 கிடைக்கும். அப்போ எந்த பேர் கம்மியாக இருக்காலும் இந்த பேர் தான் கம்மியாக இருக்கான். அப்போ 5 இன்னொரு 5 கொடுத்தா நம்மளுடைய ஆன்சர் என்ன பண்ணுறோம், ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது என்ன கேட்கலாம் கொஸ்டின், ஃபைண்ட் தி லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர் which is exactly divisible by 10 12 15 18 தான். நம்மளுக்கு இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது, ஆனால் 5 வந்து ஸ்கொயர் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு 5 வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதோட இன்னொரு 5 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, அப்போ 180யோட ஒரு 5 நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 900 கிடைக்கும் ஓகேங்களா. இது இப்படியே சால்வ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இங்கே கூட நீங்கள் ஸ்கொயர் போட்டு 25 × 4 × 9 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 900 கிடைச்சிடும். இப்படியும் போடலாம் சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்குறேன், ஃபைண்ட் தி லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர் which is exactly divisible by 10 12 15 18 தான். நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 5 மட்டும் தனியாக இருக்கும். அப்போ இன்னொரு 5 கொடுத்தா அது ஃபுல்லாக ஸ்கொயர் வேல்யூ வந்துடுமா, நம்மளுடைய கண்டிஷன் அதுதானே ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க, find the greatest number of the 5 digit which is a perfect square அப்படின்னு கேட்கலாம். கேட்க டவுட்டில் மிகப்பெரிய 5 இலக்க வர்க்க எண்ணை கண்டுபிடிக்க. அப்போ 5 இலக்க வர்க்க எண்ணா முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும், டிஜிட் நம்பர் நமக்கு தெரியும். இப்போ வந்து மிகச்சிறிய ஒற்றை இலக்க எண்ணா 1 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 டிஜிட்ல 1. அப்போ ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் வந்து 1 டிஜிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 9 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10. அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் நம்பர் வந்து 99. அதாவது 1 டிஜிட்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 1.
ஒன் டிஜிட்டில் பிகஸ்ட் நம்பர் வந்து 9. அதாவது ஒற்றை இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண் 1, மிகப்பெரிய எண் ஒற்றை இலக்க எண்ணில் 9. அதே மாதிரி இரட்டை இலக்கில் 10 வந்து சிறிய எண், 99 வந்து பெரிய எண். ஓகேங்களா? அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே 100, இங்கே வந்து 999, இங்கே வந்து 1000 போடலாம். இப்போ இங்கே வந்து 9999 போடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10,000 போடலாம். இங்கே வந்து 99999 இப்படி போட்டு போயிடலாம். இப்போ ஒற்றை இலக்கு, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் 1, ஒற்றை இதில் அதாவது 1 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1, 1 டிஜிட்டில் பிகஸ்ட் நம்பர் 9. இதே 2 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 10, 2 டிஜிட்டில் பிகஸ்ட் நம்பர் 99. அதே மாதிரி 3 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 100, அது பிகஸ்ட் நம்பர் 999. அதே மாதிரி 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட், இது வந்து 4 டிஜிட்டில் பிகஸ்ட். இது வந்து 5 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட், இது 5 டிஜிட்டில் பிகஸ்ட். நம்மளுடைய கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 5 டிஜிட் தான் கேட்குறாங்க. அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இது எடுத்துக்குவோமா? சரி, இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நினச்சிடுவோம். சரி, இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்கலாம். 5 டிஜிட் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு 99999 எழுதிக்கிட்டோம். பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அப்போது 999 இது இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி நான் உங்களுக்கு சொன்னீங்க சரியா? இப்படி வந்தால் ஒரு படை, அதாவது ஒரு பேர் இது தனி பேர், 5 பேர் வந்தால் ஓகேங்களா? 5 பேர் வந்து இப்படி பிடிக்கணும். 5 டிஜிட் வந்து எப்படி பிடிக்கணும்? 3 டிஜிட் வந்து எப்படி பிடிக்கணும்னு பார்த்தோம். 4 டிஜிட் வந்தால் 2 பிடிக்கணும். 5 டிஜிட் வந்து எப்படி பிடிக்கணும்? 6 டிஜிட் வந்தால் 2 பிடிக்கணும். சரியா? சரி, இப்போ பார்க்கலாம். நம்ம சம்ம போவோம். இப்போ பாருங்கள். இப்போ 3 இங்கே 9 இருக்கா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 9 வந்து 3 ஸ்கொயரில் இருக்குமா? அப்போ 9 வந்து 0 ஆயிடும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 9 கீழே இருக்குங்க. நான் சொல்லி கொடுத்தல, இங்கே இது வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ பண்ண இங்கே என்ன வரும்? 6 வந்து இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே அதே மாதிரி சேம் நம்பர் போடணும். அது 99 இருக்கணும். இந்த 0 நம்பர் தேவையில்லை இப்போதைக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்பரு 2 போடலாமா? 2 போட்டால் அதிகமாக போயிடும். இப்போ நான் 1 போடுறேன். இப்போ 1 போடுறேன். இப்போ 1 × 61 61. 2 போட்டால் இங்கே வச்சுக்கோங்களேன். 2 போட்டு இதை 2 போட்டால் 122 வந்துடும். சரிங்களா? அதனால் நான் வந்து 1 போடுறேன். இப்போ வந்து 99 61 போச்சுன்னா 80 இங்கே 3 வரும். திருப்பி இந்த 99 அப்படியே கீழே வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 31 2ஆல் இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 62 கிடைக்கும். இங்கே ஒரு வேலை போடுறோம், இங்கே ஒரு வேலை போடுறோம். இதுக்குள்ளே வர மாதிரி போடுறோம். சரிங்களா? இப்போ என்ன வேலை போடலாம்? 5 போடலாமா? 5 போட்டால் 36 போடலாமா? சும்மா 6 போடலாம், இல்லை 6 ஆர் 5 போடலாம். சரிங்களா? நான் 6 போடுறேன். இந்த 6ஆல் இந்த ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி பாருங்க. அப்போ என்ன வரும்? 6 6 ஆர் 36, 3 6 2 ஆர் 12 + 3 வந்து 15, மிச்சம் 1. 6 6 ஆர் வந்து 36 37. ஓகேங்களா? அப்போ 6 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 3 7 5 6ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே பாருங்க, 9ல் 6 போனால் 3, 9ல் 5 போனால் 4, 8ல் 7 போனால் 1, இங்கே 0. ஓகேங்களா? அப்போ 143 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 143 நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு 9999ஓட இந்த 143 இல்லாமல் இருந்தால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துடும். அதாவது இந்த 316 நம்ம அந்த ரூல்ஸ் படி தானே இதை கண்டுபிடிச்சிருக்கோம். நார்மல் டிவிஷன் கண்டுபிடிக்கல, நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற டிவிஷன் மெத்தட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 316 தான் நமக்கு வந்து 316 × 316 தான் நம்ம வந்து இப்போ ஸ்கொயர் நம்பராக எடுத்துக்க போகிறோம். அப்போ 316 கிடைக்கும்னா இந்த 143 வந்து மைனஸ் ஆகும். அப்போ 143 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ அந்த பிக்கஸ்ட் நம்பர் 5 டிஜிட் நம்பர்லேருந்து இந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, இந்த 143 ஃபுல்லாக போயிடுச்சுன்னா இந்த ஃபைனலாக இந்த இடத்துல 0 வரும். அப்போ ஃபைனலாக இங்கே 0 வந்தால் இந்த 316 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ அந்த 143 நான் ஒமிட் பண்ணுறேன். அப்போ 9ல் 3 போனால் 6, 9ல் 4 போனால் 5, 9ல் 1 போனால் 8. இப்போ இங்கே 9 வரும், இங்கே 9 வரும். ஓகேங்களா? இப்போ இருக்கிறதுலேயே ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட்டில் நீங்கள் 5 டிஜிட்டில் இந்த நம்பர் தான் ஸ்கொயர் நம்பராக வரும். இப்போ 316 இருக்கு இல்லையா? இப்போ அதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 99856 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 317, இப்போ அடுத்த நம்பர் என்னது? 317 × 317. இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணால் இது வந்து என்ன ஆகும்னா 6 டிஜிட் நம்பராக போயிடும். சரிங்களா? இப்போ பண்ணி பண்ணுவாங்க. 7 7 பண்ணால் நமக்கு 449 கிடைக்கும். இங்கே 4 இருக்கும். 7 × 7 அதோட 4 ஆட் பண்ணால் 11. இங்கே ஒரு 1 வந்துடும். இங்கே 7 × 3 வந்து 21 + 2 வந்து 22 வந்துடும். இங்கே வந்து 317 அப்படி வரும். இங்கே போட்டிங்கன்னா 21 2 இங்கே 3 இங்கே வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருக்குது. இங்கே வந்து 317 அப்படி இருக்கும். இப்போ இந்த 3ஆல் 7 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 0 ஆயிடும், இந்த 0 ஆயிடும். 3ஆல் 7 மல்டிபிள் 21 2 3 இங்கே 3 இங்கே ஒரு 2னா 5 இருக்கும். இந்த 3 × 3 வந்து 9 இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே 9 இங்கே வந்து 8 இங்கே வந்து 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 10 × 1
6 இங்கே என்ன இருந்துச்சுன்னா 6 டிஜிட் கிடைச்சிருச்சு. அப்போது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து 5 டிஜிட் தான் கேட்குது, 5 டிஜிட்டில் பிக்கஸ்ட் நம்பர் தான் கேட்குது. அப்போ 316ஓட 5 டிஜிட் பிக்கஸ்ட் நம்பர் நம்மளுக்கு முடியுது. அடுத்த நம்பர் 317 எடுத்தால் அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கிடைக்குது, அதாவது ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கிடைக்குது. சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. அடுத்த சம் பார்க்கலாம். Find the smallest number that must be added to 1780 to make it a perfect square கேக்குறாங்க. இப்போ இந்த a b c d ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதோட ஒரு நம்பர் 1780 நீங்க கூட்டும்போது பர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்குமா? சரிங்களா, சரி கண்டுபிடிச்சிருவோமா? இது வந்து ஷார்ட்டா நம்ம வந்து ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். 1780 வர நான் 69 ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ 9, இது வந்து 14 மிச்சம் 1 8 1, அதாவது ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து தமிழ்ல நான் சொல்றேன். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் மஸ்ட் பி ஆடட் டு 1780 மேக் இட் பர்ஃபெக்ட் சொன்னா 1780ஆல இந்த கீழ்கண்ட நம்பர் ஏதாவது கூட்டும்போது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 1849 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கலாமா? அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 1849 பிரிக்க தெரியணுமா? அப்போ இங்கே 4 டிஜிட் இருந்தால் 2 டிஜிட்டாக பிரிக்க தெரியணும். அப்போ 18க்குள்ள அதாவது 18க்குள்ள எவ்வளோ ஸ்கொயர் நம்பர்னா 4 4 சார் 16. அப்போ வந்து 18ல 60 போச்சுன்னா 2, இந்த 49 அப்படியே கீழே வைக்கோங்க. சரியா, இப்போ 4 இருக்கா, இந்த 4 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இங்கே ஒரு வேல்யூ போட முடியும், இங்கே ஒரு வேல்யூ போட முடியும். கிட்டத்தட்ட இங்கே ஃபைனலாக ஆன்சர் வந்து ஃபைனலாக என்ன முடியும்னா 9 முடியுது. அப்போ நான் வந்து 3 போட்டு பார்க்குறேன். அப்போ இங்கே 3 3 சார் 9 கிடைக்குமா? அப்போ 3 3 போடும்போது எனக்கு 9 கிடைக்குது. 3 8 போடும்போது நம்மளுக்கு 24 கிடைக்குது. அப்போ ஆன்சர் இங்கே ரிமைனிங் 0 கிடைக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 43. அப்போ இந்த 43 ஸ்கொயர் நம்மளுக்கு வந்து 1780 69 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 43 ஸ்கொயர் கிடைக்குது. 1849 மாதிரி கிடைக்குது. சரிங்களா, ஓகே. அனதர் ஆப்ஷன் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா, பர்ஃபெக்டாக கிடைக்காது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடைச்சிருச்சு. சரிங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒலிம்பியா ஐஎஸ்